ஹாய், இன்றைக்கி ரொம்ப சுவையான தேங்காய் பால் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கப் பச்சரிசியா இல்லைன்னா பாசமதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாசமதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப் தேங்காய் பால், 50 கிராம் பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஜீரகம் அரை ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், கருவேப்பிலை, நெய் 1 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தேங்காய் பால் தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சாதத்தை வேக வச்சுக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு தேங்காய் பாலும் 3/4 கப்பு போல் தண்ணியும் எடுத்துக்கோங்க. அதில் சாதத்தை வேக விட்டுக்கோங்க. பச்சரிசி பாசுமதி அரிசி ரெண்டுக்குமே 1 விசில் விட்டு சிம்மில் 5 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு விசில் வந்துருச்சு. சிம்மில் 5 நிமிஷம் வச்சு வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை இறக்கிட்டு தக்காளி சாதத்துக்கான மசாலா கலவை ரெடி பண்ணலாம். கடாய் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பொரிய விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வழக்கமான தக்காளி சாதத்தை விட தேங்காய் பால் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பாதி வதங்கின உடனே மிளகாத்தூள், உப்பு, பட்டாணியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதோட பச்சை வாசனை போக அடுப்பை சிம்லேயே வச்சு கிளறிக்கங்க. எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் நெய்யும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பை பார்த்து சேருங்க, ஏன்னா முன்னாடியே சாதத்தில் சேர்த்துருக்கோம். இதை ஒரு கலரி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சாதமும் ரெடி ஆகிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப சுவையான சூப்பரான தேங்காய் பால் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.